வணக்கங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இதெல்லாம் பேசினா என்னை வந்து அஜித் சொம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து விஜய் பிடிக்காதான்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து என்னென்னமோ சொல்லுங்கள், திமுகவோட சொம்பு எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனால் இதை சொல்கிறவன் தாங்க சொம்பு, ஓகேங்களா? இதை சொல்கிறவன் தான் விஜயோட சொம்பு, இல்லை வந்து அந்த அந்த டிவிக்கே சொம்பு எப்படியும் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து பொலிட்டிக்ஸால் தாட் ப்ராசஸோ இல்லை பொலிட்டிக்கல் வியூவோ எதுவும் கிடையாது. ஒரு படத்தை படமாக பார்க்குற துப்பு இல்லைனா நீலாம் எதுக்குடா சினிமா ஃபேனாக இருக்க, நீ எதுக்குடா படம் பார்க்குற? நான் எதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் அந்த விஷயத்தை பார்த்துக்கு முன்னாடி நான் வந்து சுதாகரா மேடமுக்கு வந்து ஒரு கோவம் இல்லை, ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா இருந்தாலும் சுதாகரா இப்படி பேசக்கூடாது. பராசக்தி படத்தோட டைரக்டர் அவங்க சொன்னாங்க, என் படம் வந்து அதிகமாக பேசப்படாததுக்கு ஒரே காரணம் வந்து விஜயோட ஃபேன்ஸும் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸும், அவங்க வந்து ரவுடிசம் குனிசம் எப்படின்னு வச்சுக்கலாம். எஸ், அவங்க பண்ணுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல, அவங்க பண்ணுறாங்கன்னு நீங்களும் போட்டியாக பண்ணிங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட், ஒரு ஹெல்த்தி விஷயமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டுங்களா? பராசக்தி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் எதை பற்றி பேசின படம்னா, ஒரு தமிழை எந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து லைக் அந்த ஹிந்தி இம்போஸ் வந்து எந்தளவுக்கு இருந்தது தமிழ்நாட்டில், நாட் ஒன்லி இங்கே, தெலுங்கு, ஹைதராபாத், கர்நாடகா எல்லா இடத்துலையும் தான் இருந்தது. ஸோ அது எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப குரூஷியலான சப்ஜெக்ட்டு. இதை நீங்கள் டைவர்சி ஆனாலும் லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதானாலும் உங்களுக்கு வந்து படம் டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ரொமான்ஸும் சேர்த்து படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. நாட் ஒன்லி மீ, நிறைய பேருக்கு படம் பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஒன்றுமே உதவாக்கரையான இந்த டிவிக்கு மக்களாக இருக்கட்டும், இல்லை இந்த விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறதுக்கு அருது கிடையாதுங்க. ஒரு விஜய் ஃபேனா உங்களுக்கு வந்து எனக்கும் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே வந்து விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க, சரிங்களா? நான் இல்லைன்னா சொல்ல. அவங்கள எப்படி சரிங்களா, ஒரே வார்த்தை சொன்னான், மச்சி எனக்கு இன்னும் இந்த வாரம் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதுனால எனக்கு வந்து பொங்கலே கிடையாதுடா, நான் எந்த படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அவன் நண்பன், அவன் சூப்பரான ஆளுங்க, அவன் நான் வந்து காலத்துட்டு கும்பிடுவேன், சூப்பரான ஆள். ஆனால் அதுலேயே இன்னொரு ஃபேஸாக இருக்குது. என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகல, அடுத்த படம் எப்படி விடுதுன்னு பார்த்துக்கலாம், நான் படமே பார்க்க மாட்டேன், நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவேன். நீலாம் என்னடா, நீலாம் படம் பார்த்தீங்கன்னா சாதிக்க போகிறேன், நீலாம் நான் கிழிக்க போகிறேங்கிறேன் நான். நீலாம் என்ன கிழிக்க போகிறேன்? மைக் இருந்தால் நீ என்ன பேசுவாடா அப்படின்னு எனக்கு கேட்கலாம். நான் பேசுகிறேன்ல, நீ பேசு வீடியோ வச்சு. உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு ஒரு படத்தை படமாக அணுக தெரியலனா நீங்களே இதுக்கு படம் பார்க்குறீங்க, நீங்களே இதுக்கு விஜய் ஃபேன் சொல்கிறீங்க. இது வந்து விஜய்க்கு தான் கெட்ட பேர், அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் தலைவனை நீங்களே இறக்கிக்கிற மாதிரி இது. இதுக்கெல்லாம் முதல்ல விஜய் இப்போ கேட்கணும். விஜய் வந்து தலைவங்கிறீங்களே, அந்த ஜனநாயகம் விஷயத்துக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கொடுக்கல, சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கலன்னு கேட்கல.